அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 690வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு டிராகன் ஃப்ரூட் கல்டிவேஷன் பார்ட் 2, அதாவது டிராகன் பழ சாகுபடி பகுதி 2 என்பது ஆகும். பழங்களில் பல வகை உள்ளன. அதில் பல இனங்கள் அறியப்படாமல் இருந்து தற்காலத்தில் அறியப்பட்ட வகைகள் ஆகும். டிராகன் ஃப்ரூட் எனப்படும் டிராகன் பழமும் அதில் ஒன்று என்றால் மிகையாகாது. இது கள்ளி இனத்தை சார்ந்த ஒரு பயிராகும். வைட்டமின் சி, புரதச்சத்து, நார்ச்சத்து ஆகியவை நிறைந்துள்ளன. மேலும் இப்பழத்தில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் ஆக்சிஜனை உடல் முழுவதும் கொண்டு செல்லும் ரெட் பிளட் கார்பசல் எனப்படும் சிவப்பு அணுக்கள் உருவாக காரணமாக உள்ளது. எனவே இப்பழ வகை மிக பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார் டாக்டர் சி மோகன்தாஸ் அவர்கள். டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள சென்ட்ரல் டியூபர் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எனப்படும் மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் தலைமை விஞ்ஞானியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். பாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் சார், பிளீஸ். சார், டிராகன் ஃப்ரூட் நான் முதல்ல ஒரு டாக் தந்திருக்கேன். இப்போ எனக்கு ஃபீல்ட்ல டிராகன் நல்லா வளருது, நல்லா காய்க்குது. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த தடவை நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைச்சது. அதனால சார் கேட்டதுனால நான் ஓகே, இன்னொரு அடிஷ்னலா இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு தடவை கூட பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். டிராகன் ஃப்ரூட் வளர்க்கிறது ரொம்ப ஈஸி. இது ஒரு கள்ளி செடி வகை, கள்ளி செடியை சார்ந்தது. இதற்கு ரொம்ப கேர் அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் வரும். அதுக்கு நமக்கு ஒரு காங்கிரீட் போஸ்ட் வேணும், பிறகு பிளான்டிங் மெட்டீரியல் 4 தை வேணும், பிறகு கொஞ்சம் ஃபீல்டு ப்ரிப்பரேஷன். இவ்வளவுதான். டிராகன் ஃப்ரூட்டு ரொம்ப ஈஸியாக வளர்த்தலாம். நான் முதல்ல எப்படி இங்கே நம்ம ஊரில் வளருமா வளராதா அப்படியெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு தான் எடுத்து வச்சேன். இப்போ நட்ட பிறகு ஒரு 1 இயருக்குள்ளாலே அது பழம் கிடச்சிட்டு, இப்போ நான் 5 வருஷமா அது பயிர் போட்டுட்டு இருக்கேன். இந்த வருஷம் நிறைய பழம் கிடைச்சது. பட் நிறைய மழை இருந்தால் மட்டும் ப்ராப்ளம் வரும். நிறைய இருந்தால் போலினேஷன் நடக்காது. அப்போ அந்த ஃப்ரூட்டு ட்ராப் ஆகி போயிடும். மற்றபடி இங்கே வந்து மார்த்தாண்ட ஏரியாவில் இது நல்லா வளருது. கல்டிவேஷன் ஆக்சுவலாக இதில் வந்து 3 வெரைட்டி இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்டில். ஒன்று வந்து வெளியே வந்து ரெட்டாக இருக்கும், உள்ளேயும் ரெட்டாக இருக்கும், அல்லது பிங்காக இருக்கும், நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும். அது வந்து ஆளுகள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இன்னொன்று வெளியே வந்து ரெட்டாக இருக்கும், பட் உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து வெளியே வந்து எல்லோவா இருக்கும், பட் அதுக்கு பல்ப் வந்து ஒயிட்டா இருக்கும். இதுல வந்து இந்த ரெட் வெரைட்டியை தான் நிறைய விரும்புறாங்க ஆட்கள். அதுல வந்து நிறைய நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ், பிறகு ஈவன் நார் சத்து நிறைய இருக்கு, பிறகு சிங்கு, அயன், இதே மாதிரி உள்ள மினரல்ஸும் நிறைய இருக்கு, கால்சியம், இதெல்லாம் நிறைய ரிச்சா இருக்கு. இது டயபெட்டிஸுக்கு வந்து மிகவும் சிறந்தது. அதனால நிறைய அந்த ரெட்டு டைப்பை ரொம்ப விரும்புகிறாங்க. பட் ஒயிட் டைப் வந்து கொஞ்சம் கூட ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ரெட்டை விட. ரெட் டைப்பும் ஸ்வீட்டாக தான் இருக்கும், பட் இதை விட ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஒயிட் டைப்பும் எல்லோ டைப்பும். பட் அது வந்து ஈல்டு வந்து இந்த அளவுக்கு வராது, வரல. எனக்கு மார்த்தாண்டம் கண்டிஷனில் வரல. என்னமோ எனக்கு கிடைச்ச வெரைட்டி அப்படியோ அதுவும் தெரியாது. பட் இந்த பிங்க் டைப்பு நல்லா நல்லா வளருது, நல்லா வளருது. இதுக்கு நோயெல்லாம் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. இது வளர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸி, யாருக்கு வேணாலும் வளர்த்தலாம். எந்த சாயிலில் வேணாலும் அது வரும். ரொம்ப ஃபெர்டைல் சாயில் தான் வேணும்னு கிடையாது. வேற ஒரு பிளான்ட்டும் வராத சாயிலையே கொஞ்சம் மண் எல்லாம் போட்டு, கொஞ்சம் டாப் சாயில் எல்லாம் போட்டு, கொஞ்சம் எரு அல்லது சிக்கன் மேனுவர் போட்டு இதை ஈஸியாக வளர்த்திடலாம். இதுக்கு கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இது வந்து முதல்ல ஒரு காங்கிரீட் போஸ்ட் ஐடியல். இதுக்கு காங்கிரீட் போஸ்ட் வந்து ஒரு 4 இன்ச்சு இதில் இருக்கணும், 4 சைடும், ஒவ்வொரு சைடும் 4 இன்ச்சு. நடுவில் ஒரு 6 mm ராடு போட்டால் போதும். இந்த போஸ்ட்டுக்கு லென்த் வந்து ஒரு 7.5 அடி.
1.5 அடி கீழே போகும். ஒரு ஒரு 6 அடி கூட போதும். 6 தொட்டு 6.5 அடி கூட போதும். 1.5 அடி கீழே போகும். ஒரு 5 அடி மேலே இருக்கணும் மண்ணுக்கு மேல. 5 அடி இருந்தா நமக்கு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி போஸ்ட். பிறகு இது நட்டு 1 இயர்லயே காய்ச்சிரும், பழம் எல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு ஒரு ஃப்ளவரிங் சீசன் இருக்கு. ஏப்ரல்ல இருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் வரை இந்த ஃப்ளவர் வரும். இது ஒரு 30 டேஸ் கழிஞ்ச உடனே பழம் மெச்சூர் ஆயிரும். அப்போ மேல இருந்து அக்டோபர் வரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். மேக்சிமம் வந்து ஜூலை ஆகஸ்ட் மாசங்கள்ல மேக்சிமம் 3 டைம்ஸ் ஃப்ளவர் பண்ணும். மற்ற மாசங்கள்ல எல்லாம் டுவைஸ் ஃப்ளவர் பண்ணுது இங்க மார்த்தாண்ட கண்டிஷன்ல. இது அப்படி ரேண்டமா ஃப்ளவர் பண்ண கிடையாது. ஒரு தடவை ஃப்ளவர் பண்றவள எல்லா செடியிலையுமே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வரும். அப்படி வந்துட்டு இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட இவ்வளவு நாளைக்கு ஏப்ரல்ல இருந்து ஃப்ளவர் பண்ணி அக்டோபர் வரை ஃப்ளவர் பண்ணும். அப்போ மேல இருந்து ஈவன் நவம்பர் வரை நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். மெடிசினல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லலாம் சார். மெடிசினல் ஆஸ்பெக்ட்னா இது ரொம்ப ரெட்டா இருக்குது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. பிறகு ஃபைபர் நிறைய இருக்கு, அதாவது நார் சத்து நிறைய இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வெரி ஹை இன் நியூட்ரியன்ஸ், பட் கேலரிஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ஃபில் பண்றதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட ரொம்ப குறைவா இருக்கு. அபவுட் அரௌண்ட் 50 இதான் கிளைசமிக் இண்டெக்ஸ். பிறகு ஈவன் கேன்சர் போன்ற நோய்களை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். வெயிட் குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், கன்சம்ஷன். பட் என்ன பண்ணணும்னா, இது வெயிட் குறைக்கிறதுக்கு நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு இந்த ஃப்ரூட் இன்டேக்கை கூட்டணும். அப்பதான் வெயிட் குறைக்கணும். ஓகே. சோ இது வந்து ஒரு ஏக்கர்ல எவ்வளவு செடிகள் வளர்க்க முடியும் சார்? ஆக்சுவலா சார், இதுக்கு ஐடியல் ஸ்பேசிங் வந்து ரெக்கமெண்டட் ஸ்பேசிங் வந்து 8 feet into 8 feet. ஓகே. ஒரு ரோயில 8 feet, இன்பிட்வீன் ரோஸ் 8 feet. பட் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, ரோயில வந்து இன்பிட்வீன் ரோஸ் 8 feet, ரோயில வந்து 7 feet வச்சு நட்டோம்னா நமக்கு ஒரு 778 பில்லர் போடலாம். ஓகே சரி. 8 into 8னா ஒரு 680 கிட்ட போடலாம். 8 into 8. ஈவன் 8 into 6 கூட ட்ரை பண்ணலாம். அப்படின்னா ஒரு 900 போஸ்ட் கிட்ட நட முடியும், பிளான்ஸ் கிட்ட நட முடியும். ஆக்சுவலா ஒரு போஸ்ட்ல 4 பிளான்ட் இருக்கும். 4 பிளான்ட். ஓகே. 4 சைட்லயும் ஒவ்வொரு பிளான்ட். ஓகே. ஒரு பிளான்ட்டோட ஈல்டு எவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இப்போ 6 மாசமா அது காய் பலன் கொடுக்குது. 6 மாசத்துல அது எவ்வளவு ஈல்டு கிடைக்கும் ஒரு வருடத்துல? ஆக்சுவலா சார், இது வந்து ஃப்ளவர் வந்து ஒரு மாசம் இப்ப மேல எல்லாம் 2 தடவை ஃப்ளவர் வரும். ஒரு பிரான்ச்ல ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் ஒரு 3 தடவை வரும். ஒரு 10 நாள் கேப் விட்டு ஃப்ளவர் வரும். அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் சில டைம்ல எல்லாம் ஒரு இதுல ஒரு 15-20 ஒரே டைம்ல 15-20 ஃப்ரூட் கிடைக்கும் ஒரே இதுல. ஒரே பிளான்ட்ல 15 முதல் 20 வரை கிடைக்கும் இல்லையா சார்? ஒரே பிளான்ட்ல 4 பிளான்ட் சேர்ந்த ஒரே பில்லர். அந்த பில்லர்ல ஒரு போஸ்ட்ல நமக்கு 16 பிளான்ட் 15-16 காய் கிடைக்கும். அதாவது ஒரு செடியில 4 காய் பழம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா அப்படி கிடைக்கும் அட் a time. ஓகே. பிறகு இப்படி ஒரு 5-6 தடவை இந்த பீரியட்ல நமக்கு காய்க்கும். சோ 6 நாள் 24 20 பழத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஒரு செடியில. சன்லைட் நிறைய இருந்தா நமக்கு ஈல்டு வந்து ரொம்ப கூடுதல். சன்லைட்டும் சன்ஷைன் ஹவர்ஸ். இப்ப ஈஸ்ட் சைட்ல, தமிழ்நாடு ஈஸ்ட் கோஸ்ட் சைட்ல இருக்கிறதுனால அங்க சன்ஷைன் ஹவர்ஸ் கூடுதலா இருக்கும். அதனால ஈல்டு கூடுதல் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரி சார். சோ ஒரு செடியில இருந்து ஒரு ஆண்டுல 25 சுமார் 20 முதல் 25 பழங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கர்ல 900 செடிகள் நட்டிருந்தால் கூட ஆமா ஏறக்குறைய ஒரு 2200-2300 பழங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு கிடைக்கும். ஒரு ஏக்கர்ல நாம வந்து செடிகளை நடுறதுக்கு நாம இந்த கல் பயன்படுத்துறோம், கல் தூண்கள். இந்த கல் தூண் பயன்படுத்தும் போது அதுல நாம வந்து கம்பிகளும் நட்டு பண்றோம். சோ இது வந்து மொத்த செலவு எவ்வளவு சார் ஆகும் ஒரு ஏக்கருக்கு? ஆக்சுவலா கல் தூணை விட காங்கிரீட் போஸ்ட்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.
என்ன ஈஸி. ஓகே. கான்கிரீட் போஸ்ட் கல் தூண்ல மேல 2 ஹோல் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் லேபரா சார். ஆ. 2 ஹோல் போட்டு ம். கிராஸ்ல 2 ஹோல் போட்டு இதே மாதிரி 2 பில்லர் 2 கம்பி நிறுத்தணும். அயன் கம்பி ஓகே. 8 mm 10 ஓகே. mm சரி. நிறுத்தணும். ஓகே. அதுக்கு மேல நம்ம ஒரு டயர் வைப்போம். ஓகே. அந்த ஓகே. டயர் அந்த டயருக்கு மேலதான் இது அடியில கீழே இருந்து இப்படியே வந்து டயருக்கு மேல வந்து இப்படி படுத்து கொடை மாதிரி இப்படி வந்து சாயும். ஓகே. அப்படி மரத்துல எல்லாம் படுத்து விட்டோம்னா 30 அடி 40 அடி அப்படியே வளர்ந்துடும். சரி அப்ப சரி. நமக்கு அவ்வளவு ஹைட்ல போனா அவங்க பறிக்க முடியாது. இந்த படத்துல காண்ற மாதிரி நம்ம நடணும். அந்த மாதிரி செடிகள் இருக்கும் இல்லையா சார்? இதே மாதிரி இருக்கும். அப்ரோச் ஓகே. பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. இது ஒரு கீழே ஏக்கருக்கு செலவு எவ்வளவு சார் ஆகும் தோராயமாக? ஒரு பில்லருக்கு ஒரு 200 to 250 ருபீஸ் ஆகும். 250 rupees ஆகும். ஓகே. ஆமா, சோ ஆமா. ஒரு 1000 செடிகள் அப்படின்னு சொன்னா 1000 ஒரு 1000 இந்த பில்லர் ஒரு 300 250 போஸ்ட் தேவைப்படுது பில்லர்ஸ் இல்லையா சார்? 250 போஸ்ட். 250 பில்லர்ஸ் தேவைப்படும். சோ ஆமா, சரி சரி. ஓகே ஓகே. அது சொல்லுவாங்க. பிறகு இந்த பிளான்டிங் மெட்டீரியல் பிளான்ட் காஸ்ட் பிளான் பிளான்ட் இப்போ ஆவரேஜா ஒரு 50 ருபீஸ் இருக்கு. ஓகே. இப்போ கொஞ்சம் கூட வாங்கினா கொஞ்சம் குறைச்சு 40 ருபீஸ் கூட கிடைக்கும். சரி சரி அப்போ இப்போ 4 பிளான்ட்னா அது 160 ஆச்சு. இந்த சரி. ரெண்டும் தான் மேஜர் காஸ்ட். மற்ற லேண்ட் ஓகே. ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் அவ்வளவு ரொம்ப காஸ்ட்லி இல்லை. ஓகே ஓகே ஓகே. சோ இது வந்து ஏறக்குறைய ஒரு 75,000 ரூபாய் ஆகுது ஒரு ஒரு ஏக்கர்ல. 75,000 டு அதை ஒரு விட கூடுதல் ஆகும். இனிஷியல் காஸ்ட் அதை விட கூடுதல் ஆகும். கொஞ்சம் கூடுதல் ஆகும் இல்லையா சார்? ஓகே ஆமா, ஓகே ஆமா. ஓகே. இதர பயன்கள் அதாவது மருத்துவ ரீதியிலான உணவு பயன் தவிர வேற என்ன பயன்கள் இதுல இருக்குது சார்? இது ஒரு ஃபுட்டா கூட ஒரு ஃப்ரூட் நிலையில இதை சாப்பிடலாம். நம்ம சரி. எல்லாத்துக்கும் ஹெல்த்தியா இருக்கும். அப்புறம் ஓகே. இதுல வந்து இந்த ஃபுட் கலரிங் ஏஜெண்டா இதை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் ஓகே. பண்ணலாம் ஃபுட் ஓகே. கலர் பண்றதுக்கு. ஓகே. இத ஒரு 6 தடவை நாம நட்டோம்னா இது எத்தனை ஆண்டுகள் பயன் தரும்? பயன் தரும்? 25 to 30 இயர்ஸ். ஓஹோ 25 to 30 இயர்ஸ் வரை இருக்குது. ஓகே ஆமா, ஓகே ஆமா. அப்படி ஓகே. நிற்கும். பிறகு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கிடையாது. கிடையாது. ஓகே. புல்லு மட்டும் பறிச்சு கொடுக்கணும். அந்த பேஸ்ல உள்ள வீடிங் மட்டும் நம்ம பண்ணணும். சரி. இல்லைன்னா நம்ம இது மல்ச்சிங் கூட பண்ணலாம். பிளாஸ்டிக்ல மல்ச்சிங் பண்ணா அதை வீட்ஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணி. சரி சரி. தென் இந்த பழங்களை மார்க்கெட்டிங் செய்யறதுல எதுவும் டிஃபிகல்ட்டி இருக்குதா சார்? அது மார்க்கெட்டபிலிட்டி எப்படி இருக்குது இப்போதைக்கு? இப்பெல்லாம் இங்க மார்த்தாண்டம் இல்ல இங்க நிறைய ஃப்ரூட் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் இருக்கு. அவங்களே வந்து வாங்கிடுறாங்க. பிறகு லோக்கலா ஆளுகள் வந்து வாங்குறாங்க. இங்க டிராகன் ஃப்ரூட் கிடைக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட்ல கிடைக்கிற டிராகன் ஃப்ரூட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்காது. நம்ம சரி. ஃபார்ம்ல உள்ளது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஏன்னா ரைப் ஆகி ஹார்வெஸ்ட் பண்றது. எஸ் எஸ். ஓகே ஓகே ஓகே. மார்க்கெட்ல வர்றது ரைப் ஆகுறதுக்கு முன்னாலேயே அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி சரி அதை அனுப்புவாங்க. சில வேளை அவங்க பழுக்காம ரொம்ப இந்த டிரான்சிட்ல பழுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது போடுவாங்களா அது கூட அதுவும் தெரியாது. தெரியல. தெரியாது. ஆனா அது வந்து ஒரு பிளாங்கா இருக்கும் அந்த டேஸ்ட். இது இது நல்ல ஸ்வீட்டா இருக்கும். ஸ்வீட்டா இனிப்பா இருக்கும். இனிப்பா ஓகே. டேஸ்டியா. சரி. அதனால இங்க லோக்கலா இது வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு. ஓகே ஓகே. இது ஃப்ரூட் ஸ்டோர். ஒரு பழம் வந்து திருநெல்வேலி அப்படிங்கிற சில பகுதிகளில் ஒரு பழம் வந்து 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை ஆகிறது. ஆமா, 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 ஆமா. ஒரு கிலோவுக்கு இங்க 200 ருபீஸ் அவங்க விக்கிறாங்க. ஓகே 200 ருபீஸ்னா அவங்க 2 பழம் கூட இருக்கும் சில வேளை. சில சரி. வேளை 2 பழம் இருக்கும். சில வேளை 3 பழம் இருக்கும். 3 பழம் வரை வரும். ஓகே ஆவரேஜா ஒரு 350, 400, 500 எனக்கு 700, 750 கிராம் எல்லாம் கிராம்ஸ். கிடைக்குது. ஓகே ஓகே கிராம் ஒரு பழம். சரி சரி. மழை ரொம்ப பெய்யுதுன்னா சைஸ் குறைஞ்சிரும். அதே மாதிரி கிளவுடியா இருந்தாலும் சைஸ் குறையும். ரொம்ப கிளவுடியா கண்டினியூஸா கிளவுடியா இருந்தா டோட்டல் சன்ஷைன் குறையும். அப்ப சரி இது சின்னதா சரி. அப்புறம் சார் இந்த டிராகன் ஃப்ரூட்ல உரம் என்ன மேனேஜ்மெண்ட் உரம் நிர்வாகம் எப்படி? அதாவது என்ன மாதிரி உரங்கள் தேவை? இயற்கையிலே சாகுபடி செய்ய வாய்ப்பு இருக்குதா? அல்லது ரசாயன உரங்கள் போடுறதா இருந்தா எவ்வளவு அளவு போடணும்? அந்த மாதிரி. இதுக்கு வந்து நோய் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு இந்த பிளான்ட்டுக்கு. அதனால நோய்கள் அவ்வளவு வாரதில்லை. ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான் சில டைம்ல வரும். மற்றபடி டிசீஸ் அவ்வளவு வரல. இதுக்கு ஃபெர்டிலைசர் என்னன்னா நான் வந்து ஆர்கானிக்கா தான் கல்டிவேட் பண்றேன். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் போடுறது இல்லை.
கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணல. ஆர்கானிக்னா முதல்ல பேசல் அப்ளிகேஷன் வந்து கவுடாங், ஓகே கம்போஸ்டட் கவுடாங் தான் போடுறது. அதுக்கு பிறகு இந்த சிக்கன் மேனுவர் போடுவேன். பிறகு சில டைம்ல இந்த ஆயில் கேக்ஸ், கிரவுண்ட் நட் ஆயில் கேக்கு, கோகனட் ஆயில், பிறகு நம்ம வேப்ப முன்னாக்கு இதை வாங்கி அது ஒரு ட்ரம்மில் போட்டு புளிக்க வச்சு, தண்ணி ஊற்றி புளிக்க வச்சு, அந்த கலவையும் ஒன்ஸ் ஆயில் ஊற்றி கொடுப்பேன். சரி சரி அது ஹாப்பியா நல்லா நல்லா வளருது. பிறகு தண்ணீர் வந்து ட்ரையா இருக்கிற சீசன்ல ஆல்டர்னேட் டேஸ் ஒரு 3 லிட்டர் பர் பிளான்ட் கொடுக்கணும். ஆமா, வேற எல்லாம் சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்கும், ரொம்ப டீப்பா இருக்காது, ரூட் எல்லாம் மேலதான் இருக்கும். நம்ம உரம் போடுறதும் இதே மாதிரி போட்டா போதும். என்பிகே நான் ட்ரை பண்ணவே இல்லை. பண்ணல. ஓகே. ஆனா என்பிகே போட்டா மகசூல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? வாய்ப்பு இருக்கு. என்பிகே போட்டா வாய்ப்பு இருக்கு. சரி சார். தென் இரிகேஷன் நீங்க ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவு போதும் அப்படின்னு சொல்றீங்க. நார்மல் சன்ஷைன் டேஸ்ல, ஆல்டர்னேட் டேஸ்ல. சோ இத வந்து நாம ட்ரிப் இரிகேஷன், அதாவது மைக்ரோ இரிகேஷன் ஆர் நுண்ணீர் பாசனத்தின் மூலம் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குதா? பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்தினா நமக்கு லேபர் குறைவா இருக்கும், லார்ஜ் ஸ்கேல்ல வளர்க்கும். ஓகே. இது பயிர் வந்து இந்த பயிர் வந்து 25 ஆண்டுகள் வரை வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல். 25 முதல் 30 ஆண்டுகள் வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. நாம வந்து இத நாம ஒரு ஏஜுக்கு அப்புறம், அதாவது அதோட ஈல்டு எப்படியும் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சே 20 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது 25 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம். அந்த சமயத்துல இத வந்து ரேட்டன் கிராப் மாதிரி, அதாவது மேல் பகுதியை கட் பண்ணி விட்டால் திருப்பி அதுல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? பிரான்சஸ் வந்து மேல வரும். அடியில இருக்கிற பிரான்சஸ் சன்லைட் படாம அடியில இருக்கிற பிரான்சஸை கட் பண்ணி அதுல இருந்து சீட்லிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கட் பண்ணி மாத்திக்கலாம். அத ரெஜுவனேஷனும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா சார்? வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இன்னும் கூட அதோட வயது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு. மற்றபடியும் ஒரு 5 இயர்ஸ் எல்லாம் தாண்டினா அடியில இருக்கிற ஒரு லேயர் அந்த பிரான்சஸை கட் பண்ணி மாத்திடலாம். நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து அப்பர் லேயர்ல இருக்கிறதுல தான் ஃப்ரூட்ஸ் வருது, அடியில இருக்கிறதுல வரல. அப்ப அடியில இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி மாத்திடலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த ஆஃப் சீசன்ல அதை மாத்துறது நல்லது. ஃப்ரூட்ஸ் இப்போ செப்டம்பர் அக்டோபர்ல அந்த ஈல்டு நின்றுடும். அதுக்கு பிறகு நமக்கு அதை ப்ரூன் பண்ணி விட்டுடலாம். ப்ரூன் பண்ணிட்டு ஃபெர்டிலைசர் போட்டு ரெடி ஆக்கி விட்டுடலாம் அடுத்த இயர். நீங்க ஒரு விவசாயியாக, இப்போ பணியிலிருந்து ரிட்டையர் ஆன பிறகு விவசாயியாக நீங்க நிறைய வேலைகள் செய்றீங்க. நாம பல தடவை பேசி இருக்கிறோம். நீங்க ஏற்கனவே புஷ் பெப்பர் பத்தி ஒரு வகுப்பு எடுத்தீங்க. அத மாதிரி உங்களுடைய அனுபவங்களை நிறைய சொன்னீங்க. நிறைய அனுபவம் இருக்குது. உங்களுடைய பார்வையில இந்த பயிரை சஜஸ்ட் பண்ணலாமா? எல்லாரும் அதிகப்படியான நபர்கள் பயன்படுத்தும் விதத்தில் இதை நீங்க சிபாரிசு பண்றீங்களா? ஆமா, இது வந்து கமர்ஷியலா க்ரோ பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2 இயர்ஸ்ல 3 இயர்ஸ்லயே நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாம் கிடைக்கிறது நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும், மீதி கிடைக்கிறது ப்ராஃபிட்டும். எக்ஸ்பெண்டிச்சர் ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் தான், பிளான் பண்ண டைம்ல மட்டும் எக்ஸ்பெண்டிச்சர். மிக்க நன்றி டாக்டர். நீங்க ரொம்ப நாள் உங்கள்கிட்ட நான் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய அனுபவ முதிர்ச்சி அவ்வளவு முக்கியமானது ஆக நான் கருதுகிறேன். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆரோக்கிய குறைபாடு இடையில இருந்தது. சோ அதனாலதான் அவங்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. இருப்பினும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை, விஞ்ஞான ரீதியான அனுபவங்களையும், பிராக்டிக்கல் ஃபார்மர் என்ற வகையில் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் இந்த கூட்டத்தில் இணைந்துள்ள திரு ஹியூபர்ட் அவர்கள் பேச கேட்டிருக்காங்க. ஹியூபர்ட் சார், உங்களுடைய கேள்வியை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். தேங்க்யூ ஜோ சார். ரொம்ப சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் மோகன் தாஸ், we pray for your good health. Okay sir, thank you. And இந்த டிராகன் ஃப்ரூட் சார், it's a very wonderful taste. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியால சாப்பிட்டுருக்கேன் சார். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அது வந்து வேற என்னென்னமோ இன்கிரீடியன்ஸ் லைக் யூனோ அந்த ஸ்வீட் டேஸ்ட், கொஞ்சம் சார் டேஸ்ட் போட்டு அது ஒரு மாதிரி இந்த கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, நம்ம பீச் மால்பா அல்ல ஃபலூடா மாதிரி ஆக்கிடுறாங்க. அண்ட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்.
வெரி ஆமா இன்ட்ரெஸ்டிங். சார் ஒயின் கூட பண்றாங்க. சார் ஒயின் 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 பண்றாங்க. இல்ல இதுல ஒயின் அந்த டெசர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சார் கோயின் கூட செய்யலாம் போல இருக்கு. சார் என்னுடைய ஆமா. கேள்வி என்னன்னா, ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்களா, அதாவது என்னன்னா இதை ட்ரை பண்ணி கேன் இட் பி ட்ரைடு அண்ட் யூனோ இஸ் தேர் எனி அட்டெம்ப்ட் பீன் மேட் ட்ரை பண்ணி அது வந்து டேட்ஸ் மாதிரி அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்கா? அது இதுவரை யாரும் ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இதை வந்து ஃப்ரீசர்ல வச்சு கோல்டு ரூம்ல வச்சு ஒரு 2 months 3 months லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆஃப் சீசன்ல விற்கிறாங்க. ஓகே ஓகே கோல்டு ரூம்ல வச்சு. ஓகே யூஸ்வலா ஏர் கண்டிஷன் இல்லாத ரூம்ல ஒரு 8 days எல்லாம் வெளியே இருக்கும். ஓகே வெளியே செல்ஃப் லைஃப் 8 days தான் இருக்கும். மற்றபடி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கணும். ஓகே சார். தேங்க்யூ சார். திரு ஹியூபர்ட் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களது கேள்வியை பகிர்ந்தமைக்கும். இளையபாபு, ராணிப்பேட் மாவட்டம் சார். எஸ் எஸ் ப்ளீஸ், உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். இது 30 வருஷம் வர்றதுனால இந்த ப்ரூனிங் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? ப்ரூனிங் ஏதாவது பண்ணுவீங்களா? அதாவது 30 ஆண்டுகள் இது ஏற்கனவே பதில் அளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 30 ஆண்டுகள் இந்த பயிர் இருக்கிறதுனால நாம வந்து ப்ரூனிங் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, கீழே சன்லைட் படாம கீழே இருக்கிற இது ஒரு கொடை மாதிரி அப்படியே இருக்கும். அப்படியே சரிஞ்சு அப்படி இருக்கும். அப்ப சன்லைட் படாம உள்ள இருக்கிற பிரான்ச்சஸை நம்ம அந்த ஃப்ரூட்டிங் சீசன் முடிஞ்ச பிறகு கட் பண்ணி மாத்துறது நல்லது. இது இனப்பெருக்கம் செய்ய முடியுமா சார்? அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி வச்சு பண்ற மாதிரியா இப்படி பண்ண முடியுமா? அதை கட் பண்ணி அதை வந்து சீட்லிங்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சீசன் பிளான்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம். அதை என்ன பார்ட் நடலாம் சார் அந்த டெவலப் பண்றதா இருந்தா? இல்லை சார், என்ன பாட்டு செடியில இருந்து என்ன பாட்டு வேர்க்குச்சி மாதிரி ஏதாவது பண்றதா எப்படி? இது ஷூட்டு தான் யூஸ் பண்ணணும். ஷூட். ஓகே சார். கட்டாயை உடச்சிட்டு நடுவாங்களே அந்த மாதிரி? ஆமா ஒரு 15 சென்டிமீட்டர்ல இருந்து கட் பண்ணி நம்ம நட்டுட்டா போதும். அது ரூட் பண்ணிடும். இட் நார்மலி டேக்ஸ் about 2 to 3 months for rooting and sprouting. ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்க கிழங்கு துறையில எல்லாம் இருந்ததுனால கிழங்கு பத்திக்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜோ சாருக்கு சொல்லி நாங்க ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறோம் சார். கிழங்கு துறையில இருந்ததுனால நம்ம நிகழ்ச்சியில கிழங்கு துறை பத்தி அதிகமா வரல. இதெல்லாம் கொஞ்சம் சாருடைய நிகழ்ச்சி கிழங்குல பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும். என்னுடைய விருப்பம் சார். எஸ் நம்ம முன்னாடி நடத்தி இருக்கிறோம். பட் இப்போ ஆஃப்லைட் வந்து ரொம்ப நிகழ்ச்சி கிழங்கு பயிர்கள் தொடர்பா நடத்தல. நிச்சயமாக சாரோட நாலேஜை நாம ஷேர் பண்ணிக்கலாம். விரைவில் அது ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் ஓகே. தேங்க்யூ தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம். திரு முனியசாமி பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. முனியசாமி, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம் சார். எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் சார். ஓகே. வல்லநாடு பக்கத்துல இருக்கிறேன். சரி. எங்களுக்கு வந்து மானாவாரி பயிர் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? மானாவாரி பயிர். மானாவாரியா என்ன பயிர் பண்றீங்க? உளுந்து, பாசி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி. ஓகே. ஆனா நாங்க வந்து இப்போ கொஞ்சம் கொய்யா, சப்போட்டா அந்த மரங்கள்லாம் வச்சிருக்கோம். சரி. டிராகன் ஃப்ரூட் போடலாம்னு கொஞ்சம் இது இருக்கு சார். சரி. இது வந்து எங்க ஊருக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. சரி. அதிகபட்சம். ஏன்னா வெப்பமண்டலம் அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து டிராகன் ஃப்ரூட் வருமா? அதோட என்னன்னா தண்ணி வந்து எந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் உவர்த்தன்மை உள்ள தண்ணியா இருக்கு. நிலம் வந்து எப்படி இருக்கணும்? திரு முனியசாமி கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர். அங்கு கொஞ்சம் வறண்ட பூமி, மானாவாரி நிலத்துல சாகுபடி செய்து வருகிறார். இப்போ டிராகன் ஃப்ரூட் அங்க அவரு சாகுபடி செய்யற வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்கிறாரு. என்ன மாதிரி தண்ணி அதற்கு ஏற்றது? வள்ளியூர், நாங்குநேரி இங்க எல்லாம் நட்டிருக்காங்க என்கிட்ட இருந்து வாங்கி. அவங்க அங்க எல்லாம் நல்லா வளருது. அந்த இடத்துல நல்ல காற்று இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட தூத்துக்குடியும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா தண்ணி ஷார்டேஜ் இருக்கிற இடத்துல நடலாம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி போதும். இப்போ 3 liters ஆல்டர்னேட் டேஸ் ஒரு பில்லர். அங்க உப்புத்தன்மை அதிகமா இருக்கிறது
இங்க நாங்குநேரி வள்ளியூர் அந்த சைடு கூட சாயில் சலினிட்டி கூடுதல். இங்க மாத்தாளத்தை கம்பேர் பண்றவள அங்க நல்லா வளருது அப்படின்னாங்க. என்கிட்ட இருந்து தேனியில இருந்து தை வாங்கிட்டு போனாங்க ஒரு ஃபார்மர். அப்ப அவரும் நல்லா வளருது அப்படின்னு சொல்றாரு. நாங்குநேரி வள்ளியூர்லயும் நல்லா வருது, தேனியிலையும் நல்லா வருது. அதனால தூத்துக்குடியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எனிவே இனிஷியலா வேணும்னா கொஞ்சம் ஒரு 10-15 தை வேணும்னா வாங்கி அதுல நட்டு அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேணும்னா. சார் தை வந்து எங்க வாங்க வரணும்? தை பிளான்டிங் மெட்டீரியல் இங்க மரத்தானத்துல வந்தா கிடைக்கும், இல்லைன்னா ஈவன் கொரியர் வழியா கூட அனுப்பி வைக்கலாம். 3 வெரைட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எங்க பகுதிக்கு வந்து அதிக வெப்பநிலை இருக்கிறதுனால எந்த வெரைட்டி அதிகமா நல்லா வரும் அப்படிங்கிறது? அதான் 3 வெரைட்டி இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு வந்து பிங்க், வெளியே பிங்க், உள்ள ஃபிளஷ் பிங்கா இருக்கிறது. அதுதான் கமர்ஷியல் வெரைட்டி, அதுதான் ரொம்ப டிமாண்ட் இருக்கு. மற்ற வெரைட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு ஈல்ட் இல்லை. அதனால இந்த பிங்க் உள்ளேயும் பிங்கா இருக்கிற பிங்க் ஃபிளஷ் வெரைட்டின்றது நல்லது. சரிங்க சார், சரிங்க சார். இது இந்த பிளான்ட்டுக்கு வந்து யாரை தொடர்பு கொள்ளணும் சார்? சாரை நேரடியா நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவருடைய நம்பரை நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். இப்போ பிளான்ஸ் ரெடியா இருக்கா சார் ஃபார் சேல்? ரெடியா இருக்கு. ஓகே. வேற எதுவும் கேள்வி இருக்கா திரு முனியசாமி? இல்ல சார், எனக்கு கொஞ்சம் டவுட்டு. இதை கொஞ்சம் பண்ணி பார்த்துட்டோன்னா அதுக்கு அடுத்து என்னென்ன அதை நோய் தாக்குதல் எப்படி இயற்கையில பண்ணா எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சமா பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு அடுத்து உள்ள டவுட் வேணா கேட்டுக்கலாம் சார். கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 10-15 செடிகளை நட்டு பாருங்க. அது நல்லா இருந்ததுன்னா அதுக்கு மேல நீங்க முழுமையான பரப்புல கூட நீங்க அதுக்கு மேல சாகுபடி செய்யலாம். சார் சொன்ன மாதிரி அது வந்து வறட்சியை தாங்குற பயிரா இருக்குது, குறைந்த நீர் தேவை உள்ள பயிராக இருக்கிறது, ஓரளவுக்கு சலினிட்டி அல்கனிட்டி உள்ள தண்ணீர் மற்றும் மண்ல கூட அது வளர்றதாக தகவல் சொல்லி இருக்காங்க. சோ நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதை சாகுபடி செய்யலாம். திரு முனியசாமி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு மோகன் பொன்ராஜ் சார் அவர்கள் பேச வந்திருக்காங்க. பொன்ராஜ் சார் வந்து வேளாண் பட்டதாரி, வங்கியில் அதிகாரியாக இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. பொன்ராஜ் சார் பிளீஸ். வணக்கம் பாஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வணக்கம். ரைட். டிராகன் ஃப்ரூட் எல்லாம் எல்லா இடமும் கிடைக்குது. விலை இன்னும் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? நான் காமனா வாங்கி சாப்பிடணும். எல்லாம் ஒரு ஃப்ரூட்டே 100 ரூபா 150 ரூபா சொல்றாங்க. இந்த அளவுக்கு எல்லாராலையும் அப்படின்னா தெரியல. போன தடவை நான் ஃபுல்லா அட்டன் பண்ணேன். இந்த தடவை அட்டன் பண்ண முடியல சாரோடது. வெரி குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சார். சார் திரு பொன்ராஜ் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ட்ரையல் பேசிஸ்ல நீங்க பார்க்கலாம், அல்லது பழங்கள் வேணும்னா வீட்டுக்கு தேவையான பழங்கள் மட்டும் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஓரிரு செடிகளை மட்டுமாவது வீட்டு தோட்டத்தில் முயற்சி செய்து. அது நல்ல ஐடியா. வளர்க்கணும். நம்ம சாப்பிடணும்னா அப்பதான் நம்ம தான் வளர்த்து சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா சார், அது ஒரு நல்ல ஐடியா சார். பாஸ். வெரி குட். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இன்று நிகழ்ச்சி ஒரு நல்ல தலைப்பை தாங்கி வந்த நிகழ்ச்சி. ஏற்கனவே நாம இந்த நிகழ்ச்சியை ஒரு முறை நடத்தியுள்ளோம். இருப்பினும் அதுல கூடுதல் தகவல்கள் வழங்குமாறும் அதிக பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையினாலும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் மோகன்தாஸ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.